நம்ம கைஸ் போன வீடியோவில் ஏஎம்சிஏல இருக்கிற பீஸ்ட் மோடை பற்றி பேசியிருந்தாங்க கைஸ். அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஏஎம்சிஏ 100% இந்தியாவிலேயே தயாராகுதா, ஏஎம்சிஏல பயன்படுத்தியிருக்கிற இன்ஜின் என்ன, இது வந்து 100% இந்தியாவிலேயே ப்ரொடெக்ஷன் பண்ண முடியுமா, இதோட டெக்னாலஜி இந்தியாவிலேயே ரெடி ஆகுதா, F-35க்கு இணையாக இது இருக்குமா, இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து அவர் எழுப்பியிருந்தார். இந்த வீடியோ வந்து இதுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி தான் கைஸ் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். எல்லாருக்கும் கைஸ் ஏஎம்சிஏல ஒரு குழப்பமாக இருக்கிறது வந்து அதோட இன்ஜின் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினை பார்த்துடலாம். ஏஎம்சிஏல பவர்ஃபுல்லான 2 ஆஃப்டர் பர்னர் டர்போ இன்ஜின் பயன்படுத்த போகிறாங்க. இதில் வந்து கைஸ் நம்ம இன்ஜினை பயன்படுத்த போகிறதில்ல. ஏஎம்சிஏ மார்க் 1ல் வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக்கோட F414 இன்ஜினை தான் கைஸ் பயன்படுத்த போகிறோம். இது வந்து ஒரு அமெரிக்காவோட இன்ஜின் தான். ஆனால் வந்து கைஸ் ஏஎம்சிஏ மார்க் 2ல் வந்து மற்ற நாடுகளோட நம்ம சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி ஒரு இன்ஜின் நம்ம உருவாக்க போகிறோம். ஏஎம்சிஏ மார்க் 1க்கு மட்டும்தான் கைஸ் நம்ம வந்து அமெரிக்கா இன்ஜின் யூஸ் பண்ண போகிறோம். ஏஎம்சிஏ மார்க் 2க்கு வந்து நம்மளே ஒரு இன்ஜினை உருவாக்க போகிறோம். ஆனால் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லை கைஸ், இது உண்மை தான். நம்மக்கிட்ட வந்து ஒரு 5th ஜெனரேஷனுக்கு 6th ஜெனரேஷனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஜின் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதனால் வந்து கைஸ் நம்ம ஃப்ரான்ஸும் நம்மளும் சேர்ந்து ஒரு இன்ஜினை உருவாக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் கைஸ். கண்டிப்பாக இந்த F414 இன்ஜினை வந்து கைஸ் நம்ம டேரெக்டாக வந்து யூஎஸ் கிட்டேருந்து வாங்க போகிறதில்ல. இதை வந்து நம்ம சேர்ந்து உருவாக்க போகிறோம் நம்ம நாட்டில். அதாவது ஜென்ரல் எலக்ட்ரானிக் ஏரோஸ்பேஸ் கம்பெனியும் அமெரிக்காவோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் ஏரோஸ்பேஸ் கம்பெனியும் நம்மளோட HAL இந்துஸ்தானிக் ஏரோநாட்டிக் லிமிட்டடும் சேர்ந்து நம்ம இந்தியாவிலேயே இதை உருவாக்க போகிறோம். அடுத்தது கைஸ் ஏஎம்சிஏ மார்க் 2ஓட இன்ஜினை வந்து இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து நம்ம உருவாக்க போகிறோம். இது கைஸ் ஃப்ரான்ஸோட ஒரு இன்ஜினை எடுத்து நம்ம உருவாக்க போகிறதில்ல. இது வந்து ஸ்கிராப்லேருந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது வந்து இந்த இன்ஜினை வந்து உருவாக்கி முடிக்கும்போது ஒரு முழுமையான இன்ஜினோட டெக்னாலஜி வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் கைஸ். ஃப்ரான்ஸோட ஏரோஸ்பேஸ் கம்பெனி சாஃப்ரானும் இந்தியாவோட DRDOவும் சேர்ந்து தான் கைஸ் இதை உருவாக்க போகிறாங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு கைஸ் இந்த இன்ஜினை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயன்படுத்துகிற மாதிரி தான் உருவாக்க போகிறாங்க. அதாவது 6th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்லேயும் இது வந்து செட் ஆகிற மாதிரி அவ்வளோ ட்ரஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை உருவாக்க போகிறாங்க. அதனால வந்து நம்ம இன்னொரு 2-3 ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து நம்ம இந்த இன்ஜினியை யூஸ் பண்ணலாம். அடுத்தது கைஸ் ஏஎம்சிஏவோட ரேடார். இந்தியாவிலே தயாராகிற யுத்தம் AESA ரேடார் தான் கைஸ் உலகத்தில் வந்து தலை சிறந்த ரேடாரா இருக்கு. இது வந்து நம்ம DRDO தான் தயாரிச்சாங்க. இதுல இருக்கிறதுலயே ஒரு பெஸ்டான வேரியன்ட் தான் கைஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த ஏஎம்சிஏல. இப்ப கைஸ் ஏஎம்சிஏல என்னென்ன டெக்னாலஜி இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். ஏஎம்சிஏ வந்து கைஸ் ஃபர்ஸ்ட் சி ஃபர்ஸ்ட் கில் அங்கிற பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுது. அதாவது கைஸ் எனிமியோட ஏர்கிராஃப்டை வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை அடிக்கணும் அப்படிங்கிற பிரின்சிபலை தான் பயன்படுத்துறாங்க. இதை வந்து கைஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஏஎம்சிஏல பொருத்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறத விட எனிமியோட கண்ணுக்கு வந்து நம்ம அதிகமாக தெரியாம இருக்கணும். அதுக்கு வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி வந்து எப்படி இருக்குன்னா வந்து கைஸ் ஏற்கனவே வந்து நம்ம அட்டாக் ட்ரோன்ல வந்து நம்ம இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சக்சஸ்ஃபுல்லாகவும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் கைஸ். அதனால வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி மேல நம்ம சந்தேகப்படவே தேவையில்லை. அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அடுத்தது வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு வந்து யுத்தம் ரேடாரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ரேடார்லயே கைஸ் யுத்தம் AESA ரேடார் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ரேடாரா இருக்கு உலகத்துல. அப்படி எங்கும்போது வந்து கைஸ் இந்த ரேடாரை நம்ம பொருத்தி இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல, நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்கிறபோது அடுத்தது பாயிண்ட் வந்து கைஸ் நம்மளுக்கு ஒரு ஏர் டு ஏர் மிசைல் வேணும். அதோட ரேஞ்ச் வந்து கைஸ் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கும் மேல இருக்கணும். இதுக்கு வந்து கைஸ் நம்ம உள்நாட்டிலேயே தயாரான ஆகாஷ் மிசைலை தான் யூஸ் பண்றோம். இது வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. ஆகாஷ் 1, ஆகாஷ் 2, ஆகாஷ் 3, ஆகாஷ் 6ன்னு வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. அடுத்தது கைஸ் இது ஏஎம்சிஏல ஹை சுச்சுவேஷன் அலர்ட் டெக்னாலஜி இருக்கு கைஸ். இது வந்து கைஸ் ஒரு AI டெக்னாலஜி மாதிரி தான். அது வந்து எனிமியோட ஏர்கிராஃப்ட் முன்னாடி இருந்துச்சுன்னா கைஸ் அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது வந்து எவ்வளோ ஸ்பீடாக பறக்குது, அதில் என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குது, நம்ம வந்து அதை வந்து அட்டாக் பண்ணணுன்னா எந்த மிசைலை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் AI எல்லா வேலையும் பார்த்துக்கும். பைலட் வந்து எந்த மிசைலை அட்டாக் பண்ணணும்னு அதை காமிச்சிரும். நம்ம வந்து இந்த மிசைல் அட்டாக் பண்ணணும், நம்ம பட்டன் அழுத்த தேவையில்லை. அட்டாக்குன்னு சொன்னால் மிசைல் அதுவாக போகும் கைஸ். என்னடா சொல்கிற பேசினாலே போகணும். ஆமாம் கைஸ், நம்ம வந்து அட்டாக்குன்னு சொன்னாலே மிசைல் போகும்.
அதுக்காக வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் ஏஐயும் பொருத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம விமானம் வந்து சூப்பர் க்ரூஸும் பண்ண முடியும். சூப்பர் க்ரூஸ் டெக்னாலஜியும் நம்ம விமானத்தில் பொருத்தியிருக்காங்க. ஆனால் வந்து கைஸ் இதில் இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து இதோட இன்ஜின் மட்டும்தான். நம்ம ஏஎம்சிக்கு வந்து 110 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஜின் வேணும். ஏன் இவ்வளோ ட்ரஸ்ட் வேணும்னா கைஸ், இதை வந்து ஸ்பீடாக போகிறதுக்கு மட்டும் இந்த ட்ரஸ்ட் முக்கியமாக இல்லை. ஏன்னா வந்து அது ஏற்கனவே ஸ்டெல்த் விமானம். மெதுவாக போனால் என்ன, ஸ்பீடாக போனால் என்ன, ரெண்டும் ஒன்று தான் கைஸ் ஸ்டெல்த் இருக்கிறதுனால. ஆனால் வந்து இதில் நம்ம நிறையா ரேடார்ஸை பொருத்தியிருக்கோம், நிறையா முக்கியமான சிஸ்டம்ஸை பொருத்தியிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும்னா, ஒரு சோர்ஸ் வேணும்னா வந்து கைஸ் இந்த இன்ஜின் தான் அந்த சோர்ஸை தரும். அதனால தான் வந்து நம்ம 110 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜினை வந்து இதுக்கு செலக்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து கைஸ் F414 வந்து 98 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை தான் கைஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதனால் வந்து நம்ம ஏஎம்சி என்ன தான் 5+ ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்னு பார்த்தாலும் இது வந்து ஒரு மற்ற விமானங்கள் மாதிரி 5th ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்டாக தான் கைஸ் இருக்க போகுது. இதுக்கு வந்து இந்த இன்ஜின் மட்டும்தான் கைஸ் காரணம். அதனால தான் கைஸ் நம்ம வந்து ஏஎம்சிஏ Mark 2ல் வந்து 110 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட் இருக்கிற இன்ஜினை வந்து நம்ம உருவாக்க போகிறோம். ஃப்ரான்ஸ் கூட சேர்ந்து நம்ம உருவாக்க போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம என்ன தான் வந்து ஏஎம்சியை பற்றி சொல்லியிருந்தாலும் கம்பேரிசன் இல்லைன்னா வந்து அந்த வீடியோ வந்து முழுமையடையாது. அதனால் வந்து ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். இப்போ இருக்கிற 5th ஜெனரேஷன்ஸ்க்கும் நம்ம ஏஎம்சிஏக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஏஎம்சியோட மேக்ஸிமம் ஸ்பீடு கைஸ் Mark 2.15 இருக்குது. F35யோட ஸ்பீடு வந்து கைஸ் Mark 1.6 தான் இருக்குது. SU-57ஓட ஸ்பீடு வந்து கைஸ் Mark 2 தான் இருக்குது. SU-75 இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பீடு வந்து Mark 18 தான் இருக்குது. J-20 நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோட ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா கைஸ் அது Mark 2 தான் இருக்குது. இந்த விமானம் எல்லாத்தையும் விட ஏஎம்சியால் ஸ்பீடாக போக முடியும். ஏன் F-35 ஸ்பீடாக போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் F-35 வந்து இதை விட ஸ்பீடாகவும் போகும். ஆனால் வந்து அது இதுக்கு மேலே ஸ்பீடாக போச்சுன்னா அதோட ஸ்டெல்த் கோட்டிங்லாம் அப்படியே உரிய ஆரம்பிச்சிருது கைஸ், அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து F-35 வந்து Mark 1.6 ஸ்பீடில் தான் போகும். அடுத்தது கைஸ் ஏஎம்சியோட காம்பேக்ட் ரேஞ்ச். ஒரு தடவை ஃபியூல் ஃபில் பண்ணிட்டோம்னா இது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கைஸ் ஏஎம்சியை வந்து 1620 கிலோமீட்டர் இதால் போக முடியும். F-35 வந்து 1200 கிலோமீட்டர் போகும். SU-75 வந்து 1500 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஏன் இவ்வளோ ரேஞ்ச் வச்சுருக்காங்கன்னா, ரஷ்யா வந்து கைஸ் நிலப்பரப்பில் வந்து ஒரு பெரிய நாடு. அவங்களோட நிலப்பரப்பை வந்து ஃபுல்லாக பாதுகாக்கணும்னா அவங்களோட விமானங்கள் வந்து இந்த அளவுக்கு காம்பேக்ட் ரேஞ்ச் வச்சுருக்கணும் கைஸ். ரஷ்யா விமானங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாகவும் போகும். அதே நேரத்தில் வந்து அவங்களோட விமானத்துக்கு வந்து காம்பேக்ட் ரேஞ்ச் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து J-20ஓட காம்பேக்ட் ரேஞ்ச் வந்து கைஸ் 1200 2700 கிலோமீட்டர் வரைக்கும் இதால் போக முடியும் ஒரு தடவை ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டோம்னா. ஆனால் வந்து கைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ரீஃபியூலிங் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கைஸ் மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட். நம்ம ஒரு வெப்பன்ஸை எடுத்துகிட்டு போகணும்னா இது வந்து எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஏஎம்சியோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் வந்து 7000 கிலோ இதால் எடுத்துகிட்டு போக முடியும். SU-57 வந்து 35000 கிலோ எடுத்துகிட்டு போக முடியும். F-35 வந்து கைஸ் 31000 வெயிட் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். J-20 வந்து 37000 கிலோ எடுத்துகிட்டு போக முடியும் கைஸ். ஓகே, இது எல்லாத்தையும் விட ஏஎம்சிஏக்கு வந்து ஒரு 8-9 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க கைஸ். இது வந்து என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னு. ஏன் இதெல்லாம் வந்து மற்ற விமானங்களுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் கைஸ். இது வந்து ஒரு விமானத்துக்கிட்ட இருக்குது, ஒரு விமானத்துக்கிட்ட இல்லை. அப்படி பார்த்தோம்னா கைஸ் F-35ங்கிறது வந்து ஒரு சுப்பீரியான ஏர்க்ராஃப்ட்டு, ஸ்டெல்த் டெக்னாலஜி பெஸ்ட்டாக இருக்கிற ஏர்க்ராஃப்ட் கைஸ். ஆனால் வந்து அதை வந்து ஃபுல் ஸ்பீடில் போகும்போது அதோட ஸ்டெல்த் கோட்டிங்லாம் உரிய ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது இதை வந்து ஃபுல் ஸ்பீடாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. SU-75ல் இதோட ஸ்டெல்த் டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தேகம் தான் கைஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து நம்ம வெளியே வந்தோம். இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இவங்களோட ஸ்டெல்த் டெக்னாலஜி வந்து முழுமையாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் வெளியே வந்தோம். ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து இது வந்து SU-75 ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்குன்னு. ஆனால் வந்து இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் கைஸ் ஒரு கேள்விக்குறி. J-20க்கு வந்து அதோட இன்ஜின் தான் கைஸ் அதோட சந்தேகமே. இவங்க வந்து 4th ஜெனரேஷன் இன்ஜினை பயன்படுத்துகிறாங்களா இல்லை ரஷ்யாவோட பழைய இன்ஜின்ஸை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் கைஸ். இப்படி வந்து இருக்கிற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டில் எல்லாத்துலேயும் வந்து இவ்வளோ பெரிய ட்ராபேக் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்திய விமானங்களை மட்டும் நீங்கள் குறை சொல்கிறது நியாயமே இல்லை. ஏஎம்சியோட இன்ஜினை மட்டும் குறை சொல்கிறது நீங்கள் நியாயமே இல்லை கைஸ். நம்மளே ஒன்று உருவாக்கி போடுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் குறை சொல்கிறது நியாயம் இருக்குது. ஃப்ரான்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல இன்ஜினை கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து
அடுத்த இன்ஜினை உருவாக்க போகிறாங்க. அப்படி எங்கும்போது வந்து ஒரு பெஸ்ட்டான இன்ஜினை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஏன்னா வந்து கைஸ் அவங்கெல்லாம் வந்து இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் இவங்க மாதிரி நாடுகள் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து ஃபைட்டர் ஜெட்ஸையோ இல்லை வந்து அவங்க இராணுவ பொருட்களையோ இல்லை ஒரு இன்ஜினையோ ஏர்க்ராஃப்ட் இன்ஜினையோ வந்து அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து தயாரிக்கிறதுனால ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அவங்களால ஈஸியாக அப்டேட் பண்ண முடியுது. நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளால் ஒரு பெஸ்ட் இன்ஜினை கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வந்து கொலாபரேஷன் பண்ணி தான் நம்மளால் உருவாக்க முடியும். அப்படி நம்மளே தனியாக பெஸ்ட்டு இன்ஜினை உருவாக்கணும்னா சீனா மாதிரி தான் கைஸ் இருக்கும். அது 4th ஜென்ரேஷனா 5th ஜென்ரேஷனா அப்படின்னு தெரியாமல் ஒரு இன்ஜினை தான் கைஸ் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு பெஸ்ட் இன்ஜின் வேணும்னா நம்ம வந்து வேறு நாடுகளோட சேர்ந்து கொலாபரேஷனில் தான் நம்ம உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம காவேரி இன்ஜினே வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான் கைஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து காவேரி இன்ஜின் கொடுக்குற ட்ரஸ்ட்டு வந்து இதுக்கு பத்தலை. அதனால தான் வந்து நம்ம வேறு இன்ஜினை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஎம்சி வந்து சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.